ஸோ ஆர்டிஃபிஷியல் மெட்டல்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது. ஒரு ஐ திங்க் ஒரு 6 months or somethingல சில்வர் ஸ்டார்ட் பண்ணோம். 1 year கழிச்சு கோல்ட்ல ஸ்டார்ட் பண்ணீங்க. இப்போ நம்ம டைமண்ட்ஸ் வச்சு அந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். இந்த இனிஷியலி என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்? இனிஷியலா மேபி சம்திங் லைக் ஒரு 5K 10K அதுதான் இப்போ மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் ஹோம் பேஸ் பிஸ்னஸ்னால. பட் அஃப்கோர்ஸ் அதுதான் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் ஆஸ் வி க்ரோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய வந்துட்டே தான் இருக்கும். ஆன்லைன் ஆர்டிக்கல் ஃபர்ஸ்ட் போறப்போ வந்து there were so many negative comments. எந்த மாதிரி தாய்ப்பால் வச்சுலாம் பிஸ்னஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு 2 days ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தேன்னா என்ன பண்றோம், நம்ம யாருக்கு வேணுமோ அவங்க மில்க் அனுப்புறாங்க, அவங்க இதெல்லாம் பண்ண ஒருத்தவங்க மில்க் வாங்கி நான் எல்லாருக்கும் பண்ணி கொடுக்கலையே, இல்லை பிஸ்னஸா பண்ணலையே. So they are ready to spend like 2 lakhs கூட நம்ம ஜுவல்லரி பண்ணிருக்கோம். நவரத்னம் வச்சு பியூர் நவரத்னம் வச்சு ஜுவல்லரி பண்ணிருக்கோம். பர்த் ஸ்டோன்ஸ்ல கேட்பாங்க நிறைய. இப்போக்குள்ள ஐ மீன் அண்ட் ஒன்லி த ஃபர்ஸ்ட் 2 years it was more like my area. அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸே இப்போ நீங்க வந்து நம்ம பண்றது வந்து மேனுஃபேக்சரர் இருக்காரு, ஓகேங்களா? ஸோ யூ கிவ் them a hand drawn image, they will convert into jewelry and give it to you. ஸோ பீப்புள் லைக் கஸ்டமைசேஷன். கொஞ்சம் பேர் வந்து யூனிக்கா வேர் பண்ணணும், யாருமே வேர் பண்ணிருக்க கூடாது, அந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுப்பாங்க. இவங்களது இந்த மில்க் தான் யூஸ் பண்ணீங்களா, இல்லை நீங்கள் மாற்றி எழுதின அவங்க ஒரு செகண்ட் யோசிச்சாங்கன்னா நான் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவேன். ஐ வில் ஆஸ்க் them to start from the beginning. இல்லை நீங்கள் யோசிக்கிறீங்க, எனக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது. பிகாஸ் அவங்க நம்மக்கிட்ட எதுக்கு கொடுக்குறாங்க, அந்த ஒரு நம்பிக்கை தானே. அவங்க பால் இருக்கு, அதில் பால் தான் இருக்குது, அவங்க பால் இருக்குன்ற நம்பிக்கையில் தான் கொடுக்குறாங்க. எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் லைக் அந்த எமோஷன்ஸை நான் கேப்சர் பண்ணி கொடுக்கணும். ஃபர்ஸ்டே ஒரு இடம் பார்த்து அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஹோம் பேஸ் பிஸ்னஸ்ன்றப்போ இட் வில் பி இன் ஆர் ஹவுஸ், ஒரு சின்ன ரூம்ல அந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஐ வுட் ஈஸிலி earn 1 lakh a month அப்படின்ற மாதிரி ப்ராஃபிட்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஆஃப்டர் ஆல் தி எக்ஸ்பென்சஸ் இட் வில் பி 1 lakh a month ஈஸியாக earn பண்ணலாம். மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிரீத்தி மேம் இருக்காங்க, மம்மாஸ் மில்கி லவோட ஃபவுண்டர். வணக்கம் மேம். வணக்கம் சௌபர்ணிகா, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர், நல்லா இருக்கேன். எஸ், ஃபர்ஸ்டே சொல்லணும், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரெஸ்ட் மில்க், தாய்ப்பால் வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ, நமக்கு என்ன ஜுவல்லரியில கொடுக்க முடியுமோ, இல்லைனா ஏதாச்சும் ஹேண்ட் பீஸ்ல கொடுக்க முடியுமோ, அந்த மாதிரி தே ப்ரொவைடிங். ஸோ இன் டீட்டெயிலாக நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி மேம் இந்த ஒரு ஐடியா. ஏன்னா பிரெஸ்ட் மில்க் ஃபீடுங்கிறது அம்மாக்களுக்கு அது எவ்வளோ ஸ்பெஷலுங்கிறது நம்ம ஒவ்வொரு தடவை நம்ம சொல்லி கேட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதை இப்படியும் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா எப்போ வந்துச்சு? ஸோ பேசிக்லி நான் ஓனர்ஷிப் ஆஃப் த ஐடியா எடுத்துக்க மாட்டேன். பிகாஸ் மமாஸ் மில்கி லவ் இந்தியாவில் பயனியர் வெஞ்சராக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி யூஎஸ்ல, யூகேல, சிங்கப்பூர்ல, ஆஸ்திரேலியாலாம் இந்த மாதிரி பிரெஸ்ட் மில்க் ஜுவல்லரி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த ப்ரொசீஜர் எப்படி பண்ணணுன்றது தான் வந்து எவ்ரிபடி ஹேஸ் அ யூனிக். ஏன்னா பிகாஸ் அது ஈஸியா சொல்லிட மாட்டாங்க, வெளியே சொல்லிட மாட்டாங்க. ஸ்மார்ட் மம்மிஸ்னு ஒரு ஃபேஸ்புக் ஃபோரம் இருக்கு. அதுல வந்து ஒரு பேரண்ட் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி பிரெஸ்ட் மில்க் ஜுவல்லரி மேக்கர்ஸ் இருக்காங்களா இந்தியாலன்னு சொல்லிட்டு. அப்படிதான் எனக்கு அதை பத்தி தெரிய வந்தது. ஸோ இது என்னடா புதுசா இருக்கு. எனக்கு ஐம் அன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எந்தூசியாஸ்ட். சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். அப்போ வாங்கின மெட்டீரியல்ஸ் கூட இப்போ வச்சுட்டு இருக்கேன். நம்ம இப்போ எப்படி ஒரு குர்த்தி அண்ட் லெகிங் மேட்ச் பண்ணி போடுறோம், அந்த மாதிரி வேரியஸ் ஸ்வாம்ஸ் வாங்கினது வந்து வேரியஸ் இதுக்கு யூஸ் ஆகும். அப்போவே வந்து ஐ வாஸ் டூயிங் கிளே கிராஃப்ட், அதுக்கப்புறம் பாலிமர் கிளே ஜுவல்லரி அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். பிசினஸாவே பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட் ஆக்சுவலி. அப்புறம் இது புதுசா இருக்கேன்னு சொல்லிட்டு லெட் மீ கிவ் இட் அ ட்ரை, நம்மளுக்கு தான் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பிடிக்குமேன்னு சொல்லிட்டு ரொம்பவா சர்ச் பண்ணி கூகுள் பண்ணி எல்லா DIY எல்லாம் நிறைய இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ட்ரை பண்ணி அந்த குரூப்லேயே நெக்ஸ்ட் டே போட்டுட்டேன். நெக்ஸ்ட் டேல ஒரு 2-3 days கழிச்சு போட்டுட்டேன். இந்த மாதிரி நான் ஆர்டர் எடுக்க ஆரம்பிக்கிறேன், எனக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் அங்கேயுமே பட் ஆனால் மில்க் எப்படி அனுப்பணும் அது எதுவுமே தெரியாது. பிகாஸ் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் இருக்கிறனால யார்ட்டையுமே கேட்டு நம்ம வாங்கிக்க முடியாது. எதுவுமே இட்ஸ் எவ்ரிதிங் ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச் இட் வாஸ். ஸோ சரின்னு சொல்லிட்டு அப்போ அங்கே ரொம்ப எக்ஸைட் ஆனவங்க ஒரு 2-3 பேர் வந்து வீட்டில் வந்து மில்க் கொடுத்துட்டு போனாங்க, ஒரு கண்டெய்னரில் கொடுத்துட்டு போனாங்க. ஓகே. ஸோ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணது வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஃப்ரெண்டோட மில்க் வச்சு ட்ரையல்ஸ் பண்ணேன். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான். அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா மில்க் வந்து பெரிஷபிள் இல்லையா. ஸோ அதோ ஐ ஹேவ் தி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பேக்ரவுண்ட், நம்மளுக்கு கெமிஸ்ட்ரி பேக்ரவுண்ட் கிடையாது. ஸோ ஐ டோன்ட் நோ தி சயின்ஸ். ஓகே. ஸோ அப்போ வந்து மில்க் வந்து பெரிஷபிள்ன்றனால அது வந்து ஒரு 1 weekலேயே பிளாக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து நான் ஆக்சுவலாக அன்னைக்கு அப்போ பேஜ் ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபேஸ்புக் பேஜ் தான், இப்போ தானே இன்ஸ்டாகிராம் இருக்கு. அப்போ விச் இஸ் லைக் இப்போ வந்து 10th year ஐம் ஸ்டெப்பிங் இன்டு 10th year. 10 years ஆச்சு. ஆமா, 9 years பண்ணிட்டு இருக்கோம். இந்த செப்டம்பர்ல I'll be stepping to 10th year. ஸோ அப்போ வந்து ஃபேஸ்புக் குரூப்ஸ் அண்ட் ஃபேஸ்புக் இதுதான் பேஜ் தான் கொஞ்சம் ஃபேமஸாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் ஐ saw this
டர்னிங் ப்ரௌன் அண்ட் பிளாக். அப்போ ஐ செட் ஓகே இது வந்து கொஞ்சம் சீரியஸாக நம்ம எடுக்க வேண்டிய விஷயம், இப்படி டக்குன்னு அந்த டிஓஐ எல்லாம் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேர்கிட்டையும் ஐ டோல்ட் தம் இந்த மாதிரி இல்லைங்க, நான் எனக்கு இது ஒர்க் ஆகலை, கிவ் மீ சம் டைம், உங்களுக்கு எப்படியாவது நான் பண்ணி கொடுத்துறேன், பட் ஐ நீட் இனஃப் டைம். ஸோ ஆல் 4 were ஐ மீன் வெரி லைக் உங்களோட ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தாங்க? இல்ல, அந்த ஃபேஸ்புக் குரூப்ல இருந்தவங்க, நாட் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க சொன்னாங்க எனக்கு நீங்க பண்ணி கொடுத்துருங்க அவ்வளவுதான், நீங்க யூ டேக் யுவர் டைம் அப்படின்ட்டாங்க. ஸோ ஐ டுக் அ ஹெல்ப் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ஹூஸ் அ கெமிஸ்ட்ரி கிராஜுவேட். ஸோ அவங்களோட ஹெல்ப் எடுத்து அவங்க சொல்றதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஸோ சில டைம்ஸ் அவங்க சொல்றதை என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது கிராஃப்ட்ல, நான் கேட்கறது அவங்க கொடுக்க முடியாது. அப்படிதான் இருந்தது ஒரு குட் 3 months. அதுக்கப்புறம் வேரியஸ் ட்ரையல்ஸ் அண்ட் எரர்ஸ் போட்டு அதுக்கப்புறம் another 3 months அந்த ட்ரையல் பண்ண பீசஸ் எல்லாமே வச்சு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு which ever worked the best, அதுக்கப்புறம் 6 months கழிச்சு தான் ப்ராப்பராக பண்ண ஆரம்பிச்சது. ஸோ மீன்வைல் அந்த ஃபேஸ்புக் பேஜில் ஓப்பன் பண்ணி அதில் வந்து கார்ட் ஜுவல்லரிக்கு அந்த மாதிரி ஆர்டர்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். பட் அதிலே போட்டுட்டேன். கரண்ட்லி ஐம் ஒர்க்கிங் ஆன் த டெக்னிக் ஐம் நாட் டேக்கிங் மோர் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 6 months வாஸ் வெரி ஸ்ட்ரெனவஸ்னு சொல்லலாம். ஏன்னா அது இல்லாமல் இங்கே கிளாஸ் எதுவுமே இல்லை இல்லையா? கிளாஸ் இப்போ இருக்கோ என்னவோ அப்போ இல்லை, அப்போ கிளாஸ் இல்லை. வேற யார்ட்டு இந்த எனக்கு இது டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகல, அந்த 4 பேர் பால் வேற யாருக்கும் அனுப்பி விட்டுலாமா செஞ்சிடலாமான்னு அது இல்லை, எதுவுமே கிடையாது. ஸோ ஐ யூஸ் டு சே அந்த 4 பேரோட பால் தான் எனக்கு ஆக்சுவலி இப்போ நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா தட் வாஸ் ஒன்லி புஷ் ஃபேக்டர். ஃப்ரெண்ட்ஸ் நான் கூட சொல்லிட்டு எனக்கு வரலடின்னு சொல்லிட்டு விட்டுறலாம். ரொம்ப ஸ்ட்ரெனவஸா இருந்தது. பட் தென் அந்த 4 milk தான் இட் வாஸ் அ புஷ் ஃபேக்டர். எனக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தாலுமே தட் வாஸ் தி புஷ் ஃபேக்டர். அங்கே அது இல்லைன்னா ஆக்சுவலி ஐ வுட் ஸ்டாப். அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தது, என்னடா வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தது. பட் அகைன் as I said அதுதான் உனக்கு புஷ் ஃபேக்டர். இப்போ நான் இங்க இருக்கேன் அப்படின்னா அப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ன மாதிரிலாம் ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம்னு ஒரு ஐடியா வந்துச்சு இனிஷியலி? ஸோ ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி அதுக்கு முன்னாடியே நான் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல இருந்தனால ஐ ஜென்ரலி டோன்ட் டூ எனக்கு ரொம்ப காப்பி ஒர்க் பண்ற மாதிரி எனக்கு அவ்வளோ பிடிக்காது. நான் ஐ யூஸ் டு திங்க் என்னோட கிரியேட்டிவிட்டி அதில் இருக்கணும், நம்மளோட அப்போதான் வந்து ஐ ஃபீல் ஹாப்பி. ஸோ இல்லாட்டி மோர் லைக் லேபரஸா ஐ ஃபீல் என்ன நான் அதை அப்படியே பண்றதுல என்ன இருக்கு அப்படின்னு ஒரு கிரியேட்டிவ் பர்சன் மைண்ட் செட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்பவே நான் என்ன செஞ்சிருந்தேன்னா ஐ டோன்ட் டேக் தி டிசைன்ஸ் ஃப்ரம் த வெப் அண்ட் ஐ டோன்ட் ஷேர் இட் வித் மை கஸ்டமர்ஸ். இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் டிசைன்ஸ் இப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக பேஜ் கிரியேட் பண்றவங்க அதை டேக் டிசைன்ஸ் ஃப்ரம் the web, இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே அவுட்புட் வருமா அப்படின்றது ஒன் கொஸ்டின், அதே ஃபினிஷ் வருமா அப்படின்றது இருக்கும். ஸோ நான் அப்பவுமே அது பண்ணல. நான் என்ன பண்ணேன்னா ஐ ஹேண்ட் ட்ரான் த இமேஜஸ், ஸ்டார் ஷேப், சர்க்கிள் ஷேப், ஓவல் ஷேப், ஹார்ட்குள்ள 2 ஹார்ட், அதெல்லாமே வரைஞ்சு இங்கே மில்க் வரும், இது டிரான்ஸ்பரண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 டிசைன் வரைஞ்சு அப்படிதான் ஷேர் பண்ணேன். ஸோ ஆர்டிஃபிஷியல் மெட்டல்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது. ஒரு ஐ திங்க் ஒரு 6 months or somethingல சில்வர் ஸ்டார்ட் பண்ணோம். 1 year கழிச்சு கோல்ட்ல ஸ்டார்ட் பண்ணீங்க. இப்போ நம்ம டைமண்ட்ஸ் வச்சு அந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். இனிஷியலி என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்? இனிஷியலா மேபி சம்திங் லைக் ஒரு 5K 10K அதுதான் இப்போ மேஜர் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும் ஹோம் பேஸ் பிசினஸ்னால. பட் அஃப்கோர்ஸ் அதுதான் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் ஆஸ் வி க்ரோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய வந்துட்டே தான் இருக்கும். அது எப்படி அந்த growth எப்படி இருந்திருக்கு? என்னென்ன விஷயத்துல அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு? அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல், அதுக்கப்புறம் கோல்டன் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியா? இல்ல, ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், மார்க்கெட்டிங் அந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய எக்ஸ்பென்சஸ் வந்துட்டே இருக்கும். அது நம்ம பண்ணதான் இப்போ இனிஷியலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் 2 yearsல எல்லா மேகசின்ஸ்லயும் கவர் ஆயிடுச்சு நம்ம வித்வுட் எனி ஸ்பெண்ட் ஃப்ரம் மை மணி பிகாஸ் இட் வாஸ் நியூ, த கான்செப்ட் வாஸ் நியூ. இப்போ பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல நிறைய பேர் இருக்காங்க. இப்போ என்ன ஒருத்தவங்க கவர் பண்ணும், ஐ ஹாவ் டு டூ சம் கிமிக்ஸ், ஓகேவா? ஸோ ஐ ஹாவ் டு டூ சம் கிமிக்ஸ் ஆர் ஐ ஹாவ் டு பே டு சம்படி. அந்த மாதிரி பெரிய இதுவா இருக்குன்னா அவங்க கிட்ட பேமெண்ட் பண்ணி அந்த மாதிரி தான் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ த ஃபர்ஸ்ட் 2 years வாஸ் ஈஸி ஃபார் மீ. எல்லா டாப் மேகசின்லயுமே கவர் ஆயாச்சு. அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் மார்க்கெட்டிங்ல ஸ்பெண்ட் பண்றது, ப்ரொமோஷன்ல ஸ்பெண்ட் பண்றது, அந்த மாதிரி தட் வில் பி மோர் லைக் அ லேர்னிங். நம்ம பிசினஸ் க்ரோ ஆகுறப்போ இதுல ஸ்பெண்ட் பண்ணும், எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணும், அந்த மாதிரி அந்த பார்ட் எக்ஸ்பென்சஸ் நடந்துட்டே தான் இருக்கும் ஆஸ் யூ க்ரோ. அகைன் இப்போ இன்ஸ்டாகிராம் ஆட் அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா, கூகுள் ஆட்ஸ். ஸோ யூ கீப் ஸ்பெண்டிங். 10 years பேக்குங்கும் போது அந்த சமயத்துல இந்த ஒரு பிசினஸ்ங்கிறது எப்படி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு? ஏன்னா கஸ்டமர்ஸ் பிடிக்கிறதுங்கிறது வாஸ் இட் ஈஸி பேக் தென்? இப்போ நமக்கு இன்ஸ்டாகிராம்னு சொல்லும்போது இட் இஸ் மோர் ஈஸி இல்லையா நமக்கு கான்டாக்ட் பண்றது? பட் ஃபேஸ்புக்னாலும் அப்படி இருந்துச்சா? கஸ்டமர்ஸோட இன்ட்ராக்ஷன் எப்படி இருந்துச்சு? அப்சல்யூட்லி இட் வாஸ் சோ லவ்லி. பிகாஸ் அது வந்து நம்ம அகைன் ஃபேஸ்புக் குரூப்ஸ் இருக்கும் இல்லையா, மாம் டார்கெட் பண்ணிருக்கிற மாம்ஸா இருக்கிற குரூப்ஸ்ல அது வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு நம்ம இது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த ரெஸ்பான்ஸ் வாஸ் ட்ரெமெண்டஸ். லைக் அது நான் இப்போ பண்றேன் அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா ஐ வென்ட் ஃபார் அ ஸ்மால் வெக்கேஷன் போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மேகசின்ல ஆர்டிகல் ரோல் அவுட் ஆயிருந்தது ஆன்லைன்ல. ஐ ஹேட் சம் 500 மெசேஜஸ். ஃபேமிலியா போயிருந்தேன். அப்பா அம்மா எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன நீ இதுலயே உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து வாஸ் லைக் 3 hours ஏர்போர்ட்ல உட்காந்துருந்தேன் லே ஓவருக்கு அப்படின்னா அந்த 3 hours அதுதான் உட்காந்துருந்தேன்.
அந்த 3 hours நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இல்ல ஆஃப்டர் திஸ் ஐம் நாட் டூயிங். ஏன்னா இந்தியா விட்டு அப்ராட்ல போறேன். அங்க போனதுக்கப்புறம் ஐ டென்ட் ஆன்சர் தோஸ் மெசேஜஸ். அது இன்னுமே இன்பாக்ஸ்ல இருக்கு. அந்த ஒரு 100+ மெசேஜஸ் சம்திங் இருக்கும். ஏன்னா அவ்வளவுதான் பண்ண முடிஞ்சது. காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், அவ்வளவுதான் டக்குன்னு அனுப்புறேன், அவ்வளவுதான் அனுப்ப முடிஞ்சது. ஸோ த ரெஸ்பான்ஸ் இஸ் ட்ரெமெண்டஸ். ஃப்ரம் இனிஷியலி அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் பிடிக்கிறது பிரச்சனை இருந்தது கிடையாது. ஓகே, அப்ப அந்த 2 years ஈஸியா இருந்துச்சுன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் ஒரு டவுன் அந்த மாதிரி இருந்திருக்கா? பட் ஏன்னா இந்த 10 வருஷம் நம்ம இண்டஸ்ட்ரியில எக்ஸிஸ்ட் ஆகுறதுங்கிறது அந்த கன்சிஸ்டன்சி இருக்கிறதுனால தானே. அது எப்படி இருக்கும்? பிகாஸ் இப்போ கரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம திரும்ப இன்னும் அங்கேயே தக்க வச்சுக்க நம்ம நிறையவே பண்ண வேண்டியதாக இருக்குது. ப்ரொமோஷன்ஸாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும். நான் இனிஷியலாக பண்ண தேவையில்லை, எனக்கு ஈஸியாக வந்ததுன்றது வந்து நிறைய பேர் கேட்பாங்க, பயனியர்னா ரொம்ப டிஃபிகல்ட் இல்லை வென் யூர் அ பயனியர் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து த ப்ரோஸ் வாஸ் மோர் தென் தி கான்ஸ். ஸோ இருந்திருக்கு, நீங்கள் சொல்கிற மாதிரி டவுன்ஸ் இருந்திருக்கு. எங்கன்னா இப்போ நீங்கள் கூட சொன்னீங்களா எல்லாரும் வரவேத்தாங்களா, எப்படி இருந்தது ரெஸ்பான்ஸ் அப்படின்னு. ஸோ ஒரு ஆன்லைன் ஆர்டிக்கல் ஃபர்ஸ்ட் போகிறப்போ வந்து தேவர் சோ மெனி நெகட்டிவ் கமெண்ட்ஸ். என்ன மாதிரி தாய்ப்பால் வச்சுலாம் பிஸ்னஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு 2 days ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தேன்னா, ஸோ என்ன பண்றோம், நம்ம யாருக்கு வேணுமோ அவங்க மில்க் அனுப்புறாங்க, அவங்க இதெல்லாம் பண்ண ஒருத்தவங்க மில்க் வாங்கி நான் எல்லாருக்கும் பண்ணி கொடுக்கலையே, இல்லை பிஸ்னஸாக பண்ணலையே. ஸோ அந்த கிளாரிட்டி ஒரு 2 daysல வந்தது. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசி என்னக்கா நானா புரிஞ்சு. அண்ட் ஆல் தட் இட் டேக் இஸ் லைக் 10 to 15 ml ஆஃப் மில்க். ஸோ ஒரு அம்மா அவங்களால அந்த ஒரு 10 ml கொடுத்து அவங்களால ஜுவல்லரி பண்ணிக்கிறதுக்குள்ள மார்க் பண்றாங்க அப்படின்னா என்னென்ன உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 2 days. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் அதுக்கப்புறம் ஆர்டிகல் அந்த மாதிரி ஏதாவது வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தா கூட நான் கண்டுக்கிறேன். பிகாஸ் ஐ நோ வாட் ஐ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் லீவ் இட். அண்ட் மோர் தென் தட் அந்த கமெண்ட் பண்றவங்க எல்லாருமே தே எதர் ஹேவ் அ ஃபேக் அக்கௌண்ட் ஆர் தே ஆர் நாட் த பீப்புள் ஹூ ஆக்சுவலி சீன் த ஹோல் வீடியோ இட் செல்ஃப். அந்த இன்டர்வியூ கூட பார்த்துருக்க மாட்டாங்க, அந்த ஆர்டிகல் கூட படிச்சிருக்க மாட்டாங்க. ரேண்டமா அந்த ஹெட்டிங்கை வச்சு ஏதோ ஒன்று. So I just stopped ignoring. Okay, so இந்த ப்ராசஸ் எப்படி என்ஜாய் பண்ணிருக்கீங்க? ஏன்னா அவ்வளோ அம்மாக்கள் அனுப்பியிருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து நிறைய மெமரி ஷேர் பண்ணியிருப்பாங்கல்ல, இதுக்காக நான் வாங்குறேன், பையனுக்காக வாங்குறேன், எதுவா இருக்கும் இல்லையா? அந்த ப்ராசஸ் எப்படி என்ஜாய் பண்ணிருக்கீங்க? என்ன மாதிரி ரிவ்யூஸ் வந்திருக்கு? எவ்ரி ஃபீட்பேக் வில் பி. இப்போ கூட இன்னைக்கு காலையில ஒருத்தவங்களோட ஹஸ்பண்டோட பர்த்டே, இன்னைக்கு தான் எனக்கு ரெடி ஆகுது. லைக் அவங்க she wanted before the certain time, ஆனா அவங்க மில்க் அனுப்புறதுக்கும் லேட் ஆச்சு. ஸோ எனக்கும் ஸ்டார்ட் பண்றதுக்கு லேட் ஆச்சு. நேற்று ஃபோன் பண்ணி கேட்டாங்க, நான் உங்களுக்கு நாளைக்கு காலையில உங்களுக்கு நான் டன்ஸோ பண்ணிடுறேன் அப்படின்னு. ஸோ 10 o'clock ஐ சென்ட் ஹர் ஃபோட்டோ, ஐ சென்ட் ஹர் த பேமெண்ட் டீடைல்ஸ். அதுக்கப்புறம் 10 o'clock புக் பண்ணி ஊபர்ல அனுப்பிட்டேன். ஸோ ஷி ஜஸ்ட் சென்ட் மீ. அவங்க ஹஸ்பண்டோட பர்த்டே, ஹி லவ்ட் இட் சோ மச் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், மை விஷஸ் டு யுவர் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்ரி ஃபீட்பேக் வில் பி வெரி ப்ரெஷியஸ் தான். And I'll keep waiting for the feedback also. நீங்க சொல்ற மாதிரி there'll be lot of stories behind each and every journey. ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இமோஷனலான ஏதாச்சும் இருந்திருக்கும் இல்லையா? ரொம்ப எனக்கு கேட்கணும்னு ஆர்வமா இருக்கு. ஆக்சுவலா வந்து ஒரு 2 months பேக் she seems to be an influencer. ஓகேங்களா? பட் growing influencer, not like ரொம்ப பெரிய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் கிடையாது. சம்திங் லைக் 20K அந்த மாதிரி. ஸோ அவங்க எல்லா அவங்க பேபியோட எவ்ரி சிங்கிள் மூவ் அண்ட் ஜேர்னியும் அவங்க வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பிரஸ்ட் மில்க் ஜுவல்லரிக்காக காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 months சுத்தமாக டச்சே இல்லை. அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் கேட்டு ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். அந்த மாதிரி நான் இந்த 2 monthsல உங்ககிட்ட நான் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஐ வாஸ் வீனிங். அப்போ ஐ குடன்ட் கெட் இட் டன். ஏன்னா சம் ஃபேமிலியில் எதுவும் சம் எமர்ஜென்சி, சம் டெத் எதுன்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ ஐ எம் நாட் கெட்டிங் மில்க்னே ஷி ஸ்டார்டட் கிரைங். எனக்கு என்ன பண்ணுன்னே தெரியல. இல்லைங்க எனக்கு கண்டிப்பாக பிரஸ்ட் மில்க் ஜுவல்லரி வேணும், பட் ஐ டோன்ட் ஹேவ் மில்க் அப்படின்னாங்க. நீங்க ஒரு 5 ml மினிமம் எடுத்தா கூட ஓகேங்க, somehow manage with it அப்படின்னு. she was not ready, she was literally crying. நானும் யோசிக்கிறேன், நாளைக்கே இவங்க இந்த கான்வர்சேஷன் யோசிச்சு பார்த்தா கூட she will itself laugh for it. என்னடா இதுக்கு போய் அழுதாம. பட் she wanted to every move அவங்களோட கிட்டோடது அவங்க வந்து என்ன சொல்றது, ரெஜிஸ்டர் பண்ணணும், அது மெமரிஸ் கிரியேட் பண்ணணும்னு அவங்களுக்கு அந்த ஒரு விஷனால she was like literally crying. I said, see, this is your first child or second child அப்படினே. first child, then you still have a chance, you will anyways have another child. அவ பண்ணிக்கோங்க என்னடா நான் சொல்லி பார்க்கறேன். பட் she was not ready to. So that was very different for me. எனக்கு அப்போ இப்போ கூட ரீசெண்டா ஒருத்தவங்க வந்தாங்க. she gave her cash கொடுத்தாங்க கோல்ட் ஜுவல்லரிக்கு. 2 கோல்ட் ஜுவல்லரி அவங்க பசங்களுக்கு வாங்கினாங்க. she gave the cash to me. when she gave the cash to me, she said அவங்களோட ஃபர்ஸ்ட் பையனோட ஆயுஷம் அமௌண்ட் அது மொய் பணமா. she said, I want to invest this in something really memorable. அதுக்கு தான் செகண்ட் குழந்தை பிறந்துருச்சு, ஆனால் ஃபர்ஸ்ட் குழந்தையோட அந்த மொய் பணம் என்கிட்ட கொடுத்தாங்க. இட் வாஸ் ஸோ வெரி எமோஷனல் ஃபார் மீ. ஸோ அந்த மாதிரிலாம் எவ்ரி இப்போ நாமே என்னோட ஐஸ் வந்து ரொம்ப
ஒரு ஜுவல்லரியில ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருக்குன்னா நான் அனுப்ப மாட்டேன். அது நீங்க பாத்தீங்கன்னா கூட அந்த டிஃபெக்ட் இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. சின்ஸ் ஐ மேக் ஐ நோ அதுல இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங் அண்ட் ஐ டூ அந்த மில்க் ஒர்க்லாம் எடுத்துட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் பண்ணுவேன். எவ்வளவு டைம் ஆகும் மேம் இப்போ உங்களுக்கு ஒன்னு ப்ரிப்பேர் பண்றதுன்னா? இட் டிபெண்ட்ஸா இல்ல So ஆல்மோஸ்ட்? basically I asked for a turnaround time of 3 months 4 months அந்த மாதிரி. Okay. But that is not because இன்னைக்கு ஜுவல்லரி ஒருத்தவங்களுக்கு ஆரம்பிச்சோமா 3-4 months ஆகுமான்னு அப்படி கிடையாது. மில்க் ரிசீவ் பண்ற ஆர்டர்ல ஒர்க். இப்போ இன்னைக்கே வந்து ஒரு 4 பேருக்கு மில்க் ரிசீவ் பண்ணிருப்பேன். நேத்து 3 பேருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஒருத்தவங்களோடது அந்த மாதிரி ரிசீவ் பண்ணிருப்பேன் இல்லையா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அந்த ஆர்டர் வைஸ் தான் ஐ ஒர்க். ஸோ வெரி லெஸ் தான் ஆன் அர்ஜென்ட் பேசிஸ். ஏன்னா ரொம்ப இயர்ஸ் முன்னாடி என்ன ஆச்சுன்னா அர்ஜென்ட் பேசிஸ்ல எடுத்து ஆல்மோஸ்ட் 9 out of 10 ஆர்டர்ஸ் ஆனிவர்சரிக்கு, பர்த்டேக்கு இது அதுனே வந்துட்டு இருந்தது. அந்த 1 or 2 ஆர்டர்ஸ் இருக்கும் இல்லையா, அது அப்படியே இருந்தது 6 மாசத்துக்கு முடிக்காம அந்த மாதிரி எல்லாம். தட்ஸ் when I thought no, I'm not taking urgent orders. இன்னைக்கு கொடுத்து 1 வீக்ல வேணும், நேத்து கொடுத்துருப்பாங்க 1 month கழிச்சு வேணும், நாளைக்கு கொடுப்பாங்க திரும்ப 10 daysல. அந்த டேட்ஸ் வேற ரொம்ப இதுவா கன்ஃபியூசிங்கா இருந்தது. ஒன்னு நோட் பண்ணி லேட்டா கொடுத்துருப்பாங்க ஆனா ஏர்லியா கேட்பாங்க. அந்த மாதிரி இருந்தனால ஸ்டாப் டேக்கிங் எக்ஸ்பெடிட்டட். அது பண்ணேன். அதுக்கப்புறம் இல்ல உங்களுக்கு சீக்கிரம் வேணும், எக்ஸ்பெடிட் பண்ணி வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சார்ஜ் போட்டு எடுத்தேன். அப்படியும் ஒர்க் ஆகல. ஏன்னா அந்த மாதிரி ஆர்டர்ஸும் நிறைய வந்தது. அப்பயே நல்லா ஹேண்டில் பண்ணேன். தோ தே ஆர் ரெடி டு கிவ் எக்ஸ்ட்ரா மணி ஆல்சோ டு கெட் தட் மெமரி மீட். அப்பயுமே எனக்கு ஒர்க் ஆகல. சரி, அதுக்கப்புறம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 4 years நான் அப்படி எடுக்கவே இல்லை. இப்போதான் திரும்ப 1-2 அகாமடேட் whenever it's possible அகாமடேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ எந்த அளவுக்கு மேம் கஸ்டமர்ஸ் growth வந்திருக்கு? இனிஷியலி இருந்ததை விட இந்த 10 years ஜேர்னி எப்படி இருந்திருக்கு? கண்டிப்பா இயர் ஆன் இயர் growth இருக்கு. ஸோ ஸ்டார்டட் வித் லைக் 5 orders per month அப்படின்னா அது க்ரோ ஆயிட்டே தான் இருக்கு. இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு 40 அந்த மாதிரி per month அந்த மாதிரி வரும். 40 கஸ்டமர்ஸ் கிட்ட வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பிசினஸ் வரும்போது கண்டிப்பா உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு, இது அக்செப்ட் பண்ணுவாங்களா? பிஃபோர் தட் உங்களுக்குள்ள இருந்திருக்கும் இல்லையா? இருந்திருக்கா? எனக்கு இருந்தது. பட் மோர் லைக் எனக்கு மை தாட் வாஸ் மோர் லைக் ஐ வாண்டட் டு ட்ரை திஸ் அவுட். அதுல ஆசையா இருந்தது. புதுசா இருக்கே, லெட் மீ ட்ரை திஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கொஞ்சம் இங்க அபார்ட்மெண்ட்ல இங்க போஸ்ட் பண்றப்பவே தே வேர் பீப்புள் சேயிங் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஆல்சோ, பட் நாட் இன் அ ரூட் வே. ஏன்னா அபார்ட்மெண்ட்ன்றதுனால ரொம்ப ரூடாலாம் சொல்லிக்கல. நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க, கொஞ்சம் பேர் வந்து வேற மாதிரியும் சொன்னாங்க. பட் எனக்கு வீட்டுக்கு வந்து மோஸ்ட்லி வாங்கிட்டு போறவங்க வந்து இன்னும் எனக்கு ஹாப்பியான இது என்ன அப்படின்னா, இப்போ அப்ராட்ல இருக்காங்க, நம்ம இந்தியன் ரெசிடென்ட்ஸ் அப்ராட்ல இருக்காங்க. அவங்களோட அம்மாவோ மதர்-இன்-லாவோ ஃபாதர்-இன்-லா யாரோ வரப்போ அவங்க மில்க் அனுப்புவாங்க. பிகாஸ் மில்க் அனுப்புறதே ரொம்ப ஜாஸ்தி ஆகும் கொரியர் பண்ணணும் அப்படின்னா. ஸோ அவங்க வந்து கொடுத்துட்டு அப்ரிஷியேட் பண்ணிட்டு போவாங்க. நான் இருந்த காலத்துலலாம் இப்படி இல்லைம்மா, நீங்கள் இப்போலாம் நல்லா பண்ணுறீங்க, சூப்பராக பண்ணுறீங்க, டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் மேக்ஸ் மீ ஹாப்பி. தேர்ஸ் ஒன்லி 1 person ஆஃப் திஸ் 9 years அந்த ஒருத்தவங்க வந்து டைரெக்டாக நான் என்கவுண்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதெல்லாமா பண்ணுறீங்க அப்படின்னாங்க. அது பெரியவங்க வேற. இப்போ ஆன்லைன்னா நம்ம என்ன வேணா ரியாக்ட் பண்ணிட்டு போலாம், நேர்ல அப்படி சொல்ல. அண்ட் தட் வாஸ் ஒன்லி 1 person. ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஹர் ஃபேஸ் ஆல்சோ. ஸோ அவங்க மட்டும்தான் அப்படி சொன்னாங்க, என்னெல்லாம் வச்சு இந்த காலத்துல பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒண்ணுமே ரியாக்டே பண்ணிக்கல. சரி, இட்ஸ் ஓகே இருப்பாங்க இல்லையா அப்படி சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி, ஆல் ஃபிங்கர்ஸ் ஆர் நாட் சேம். அது எப்பவுமே நான் சொல்லுவேன். எல்லாருமே ஒரே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, இருப்பாங்கன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. கோல்டு டைமண்ட்ங்கும் போது அவங்க குடுக்குற அமௌண்ட் ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா? அப்படியே ஐடியா ஸ்டார்ட் பண்ணலான்னு இப்ப எப்படி தோணுச்சு மேம்? அது கஸ்டமர்ஸே கேட்கறது தான். இல்ல டைமண்ட் பண்ணுவீங்களா, டைமண்ட்ஸ் இவ்வளோ வச்சா எவ்வளோ சார்ஜஸ் ஆகும். ஸோ தே ஆர் ரெடி டு ஸ்பெண்ட் லைக் 2 lakhs கூட நம்ம ஜுவல்லரி பண்ணிக்கோம். நவரத்னம் வச்சு, பியூர் நவரத்னம் வச்சு ஜுவல்லரி பண்ணியிருக்கோம். பர்த் ஸ்டோன்ஸ்ல கேட்பாங்க நிறைய. இப்போக்குள்ள ஐ மீன் அண்ட் ஒன்லி த ஃபர்ஸ்ட் 2 years இட் வாஸ் மோர் லைக் மை ஏரியா. அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸே இப்போ நீங்க வந்து நம்ம பண்றது வந்து மேனுஃபேக்சரர்கிட்ட இருந்து, ஓகேங்களா? ஸோ யூ கிவ் தம் அ ஹேண்ட் ஆன் இமேஜ், தே வில் கன்வெர்ட் இன்டு ஜுவல்லரி அண்ட் கிவ் இட் யூ. ஸோ பீப்புள் லைக் கஸ்டமைசேஷன். கொஞ்சம் பேர் வந்து யூனிக்கா வேர் பண்ணும், யாருமே வேர் பண்ணிருக்க கூடாது, அந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ தே லவ் டூயிங் இட் when it is totally customized. ஓகே. ஸோ இப்போ 2 lakhsனா எந்த அளவுக்கு மேம், என்ன அளவுக்கு வரைக்கும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு? இல்லை உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே கோல்டு இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைங்களா? நம்ம பிரஸ்மில் ஜுவல்லரின்றதை தாண்டி இப்போ ஒண்ணுமே இல்லை. இந்த இயர் சம் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன். ஸோ ஆர்டர் பண்ணிட்டு ரிசீவ் பண்றப்பவே அந்த அமௌண்ட் அவங்க எடுத்திருப்பாங்க. whatever that wastage or GST அவங்கள பே பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த அமௌண்ட் அவங்க ஏற்கனவே எடுத்திருப்பாங்க. நாங்க பில் பார்த்தா அந்த பேக் பண்றப்பதான் பார்ப்போம், ஓ இந்த அமௌண்ட் ஏற்கனவே அவங்க எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோல்டுன்றது வந்து எப்பயுமே உங்களுக்கு வேல்யூபிள் தான். ஸோ ஜஸ்ட் தட் இது பிரஸ்மில் ஜுவல்லரியா இருக்கிறப்போ இட் இஸ் லைக் ஈவன் மோர் யூ செரிஷ் இட். ஸோ 2 lakhலாம் வாங்குறப்ப இட் வாஸ் ஒன்லி டைமண்ட்ஸ், மேஜர்லி டைமண்ட்ஸ். ஆனால் இப்போ ஒரு ஸ்டோனே நல்ல குவாலிட்டி, இது பார்த்தீங்க ஒரு ஸ்மால் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000, 1200 அந்த மாதிரி வரும். ஸோ அந்த டிசைன் பொறுத்து நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அதோட வேல்யூ மாறும்.
ஓகே. ஸோ இப்போ இந்த அளவுக்கு போகும்போது கண்டிப்பா அது பிசினஸ்ல உங்களை அது வேற மாதிரி ஷிஃப்ட் பண்ணியிருக்கும் இல்லையா? ஸோ அந்த அந்த ப்ராஃபிட்டா எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு வித் தீஸ் 9 இயர்ஸ்? ஸ்டார்டிங் எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்டா உங்களுக்கு கையில வந்திருக்கும், அது ஞாபகம் இருக்கா? அண்ட் அந்த growth எப்படி இருக்கு? ஸோ ப்ராஃபிட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சாச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி இயர் ஆன் இயர் த ப்ராஃபிட் இஸ் ஆல்சோ க்ரோயிங். அதில் ஒன்றும் இது கிடையாது. அண்ட் மேபி வென் ஐ மூவ் அவுட் ஆஃப் தி ஹவுஸ் இல்லையா, ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ் ஹையர் பண்ணுறேன், அதெல்லாம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ பாம் இன் த பாக்கெட். கரெக்டா? ஸோ அப்போ மேபி யூனோ அகேன் ஐ ஹவ் லவ் டு எப்படி இருக்குன்னு தெரியணும். பட் இப்போ ஹவுஸ் பேஸ்ட் பிஸ்னஸ் தான் அப்படின்றனால ஐம் ஒன்லி கான்சென்ட்ரேட்டிங் ஆன் மார்க்கெட்டிங், ப்ரொமோஷன் அந்த மாதிரி. ஸோ ஐ ஹவ் 3 people ஒர்க்கிங் ஃபார் மீ. எனக்கு என்ன நான் சொல்வேன் அப்படின்னா, ஹேண்ட்மேடுக்கு நிறைய வேல்யூ பண்ணுங்க. பி இட் த மேக்கர் ஆர் பி இட் தி பீப்புள் ஹூ ஸ்பெண்டிங் ஆன் இட்ல. இந்தியாவில் வந்து ஹேண்ட்மேட் மார்க்கெட் வந்து இன்னுமே ரொம்ப இதுவாக, இப்போ பேப்பர் குவில்லிங்லாம் ஃபர்ஸ்ட் வந்தது இல்லையா, எடுத்துட்டிங்கன்னா அது என்ன பேப்பர் தானே அப்படின்னாங்க. பட் பேப்பருக்கு பின்னாடி அது மடங்காமல் இருக்க, யூனோ க்ரஷ் ஆகாமல் இருக்கு, அவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கேயுமே நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, அந்த டெக்னிக் வந்துட்டு நான் ஃப்ரேம் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஆனால் இப்போ வரைக்குமே ஏதாவது ரா மெட்டீரியல் வருது மார்க்கெட்டில் அப்படின்னா, ஐ யூஸ் டு பை, டெஸ்ட் இட், ஹவ் இட் ஒர்க்ஸ், இன்னுமே நல்லா இதாக நம்ம பண்ண முடியுமா, இன்னுமே பெஸ்ட்டாக பண்ண முடியுமா, அந்த பின்னாடி இருக்கிற ரிசர்ச் போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ பட் ப்ராஃபிட்ஸ், யா ஐ எம் மேக்கிங் குட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் இயர் ஆன் இட்ஸ் ஆல்சோ க்ரோயிங். ஓகே. ஸோ இப்போ ஒரு அமௌண்ட் வைஸ் சொல்லணும்னா, ஒரு மாதம் இப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணா நம்ம எந்த அளவுக்கு நம்மளால இப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணுறவங்களா கூட இருக்கலாம் இல்லையா, நிறைய டவுட் இருந்திருக்கும். ஸோ இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த ப்ராசஸ் நம்ம சொல்லிட்டோம். இப்போ எந்த அளவுக்கு நம்மளால சம்பாதிக்க முடியும், ஒரு மாதம் நமக்கு எடுக்க முடியும் இனிஷியலியாக இருந்தாலும்? க்ரோ ஸ்டார்ட் பிகினிங் சொல்கிற மாதிரி பிகினிங்லலாம் அவ்வளோ வராது. கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும், பிகாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் லெஸ்ன்றனால நம்மளுக்கு ப்ராஃபிட்ஸ் வரும், வராமல் இருக்காது. இட் வில் நாட் பி லைக் பெரிய பிஸ்னஸ் ரன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம லோன் போட்டு எடுத்து அனுப்பியிருப்போம், ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் அது ஒரு பிரேக் ஈவன் வரும். அந்த மாதிரி ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸ் வராது, பிகாஸ் வி வில் நாட் பி இன்வெஸ்டிங் டூ மெனி. ஃபர்ஸ்டே ஒரு இடம் பார்த்து அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸ்ன்றப்போ இட் வில் பி இன் ஆர் ஹவுஸ், ஒரு சின்ன ரூமில் அந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஐ வுட் ஈஸிலி earn a lakh a month அப்படின்ற மாதிரி ப்ராஃபிட்ஸ் மட்டும் சொல்றேன். ஆஃப்டர் ஆல் தி எக்ஸ்பென்சஸ் இட் வில் பி 1 lakh a month ஈஸியா earn பண்ணலாம். பட் அதுக்கு வரைக்கும் க்ரோ ஆகிறதுக்கு there are so many things you have to do. But yes, see நம்மளுக்கு நிறைய பேர் இன்பாக்ஸ் பண்ணுவாங்க, ஒர்க் ஷாப்ஸ் எடுக்கிறீங்களா அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. அந்த சும்மாவே ஒரு அடுத்த மந்த் போய் பார்த்தா they would have started workshop by themselves. எப்படி எனக்கே ஒரு 6 மாசம் நான் சொன்ன மாதிரி எடுத்துச்சு how to crack on the technique. அதுக்கப்புறம் அடுத்த மாசம் பார்த்தா 200 பீப்புளுக்கு நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா, இதெல்லாம் மார்க்கெட்டிங் கிமிக்ஸா இல்லை நிஜமாவே பண்றாங்களா எதுன்னு தெரியாது. For me, I want to be genuine. கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க பிஸ்னஸாக பாருங்க, எதுக்கு இவ்வளோ எமோஷனல் பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு. பட் தட் இஸ் நாட் ஸோ. எனக்கு நான் நிறைய பேர்ட்ட சொல்வேன், ஐ ஹேவ் 3 children அப்படின்னு சொல்லிட்டு, ஒன் இஸ் மை பிஸ்னஸ்னே சொல்வேன். அதில் இப்போ ஐ ஹேவ் பீப்புள் ஒர்க்கிங் ஃபார் மீ, கிராஃப்டிங் ஃபார் மீ. ஸோ தே கம்ப்ளீட் லைக் ஒரு 70% ஆஃப் தி ஒர்க் தே வில் கம்ப்ளீட். இந்த ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக ஹேர் எப்படி டிசைன் பண்ணுறது, நெயில் எப்படி டிசைன், கார்டு எப்படி டிசைன் பண்ணுறது தான் ஐ ஆக்சுவலி பிச்சின். ஸோ பிரஸ்ட் மில்க் ஒர்க் மோஸ்ட்லி அவங்களே முடிச்சிருவாங்க. ஸோ அவங்க அப்படி முடிக்கிறப்போ ஏதாவது ஒரு இதில் டவுட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இது இவங்களது இந்த மில்க் தான் யூஸ் பண்ணீங்களா, இல்லை நீங்கள் மாற்றி எழுதுன்னு அவங்க ஒரு செகண்ட் யோசிச்சாங்கன்னா நான் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவேன். ஐ வில் ஆஸ்க் them to start from the beginning. இல்லை நீங்கள் யோசிக்கிறீங்க, எனக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது. பிகாஸ் அவங்க நம்மக்கிட்ட எதுக்கு கொடுக்குறாங்க, அந்த ஒரு நம்பிக்கை தானே. அவங்க பால் இருக்குது, அதில் பால் தான் இருக்குது, அவங்க பால் இருக்குன்ற நம்பிக்கையில் தான் கொடுக்குறாங்க. எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் லைக் அந்த எமோஷன்ஸை நான் கேப்சர் பண்ணி கொடுக்கணும். ஸோ ஐ டெல் them, ஐ வெரி வெரி கிளியர் அபவுட் இட். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு பயம் வரும். when somebody says ஒரு மாதம் ஒர்க் ஷாப் பண்ணுறேன் எடுக்கிறீங்களான்னு கேட்குறீங்க, அடுத்த மாதமே பண்ணுறப்போ இவங்க எப்படி பண்ணுவாங்க, என்ன வச்சு பண்ணுவாங்க, ஆர் தே ரியலி யூசிங் மில்க். ஸோ நம்ம பேஜில் வந்து அதை நம்ம சொல்லவும் முடியாது, இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐ வுட் சே ரெப்யூட்டட் பிளேஸ் போங்க, ஈவன் இஃப் இட் இஸ் அ லிட்டில் எக்ஸ்பென்சிவ், பிகாஸ் தேவ் பீன் இன் த இண்டஸ்ட்ரி ஃபார் சோ லாங். ஸோ அது வந்து அது கஸ்டமர்ஸ் தான் பார்த்து டிசைட் பண்ணும். ஓகே. ஸோ இப்போ இந்த ஒரு 10 years ஜேர்னியில் ஒரு உமன் ஆண்டர்ப்ரனராக நீங்கள் எப்படி உங்களை பார்க்குறீங்க? ஏன்னா நிறைய பார்த்துருப்பீங்க, அப்ஸ் டவுன்ஸ், இந்த காம்படிட்டர்ஸ் எல்லாமே பார்த்துருக்கீங்க. ஸோ ஹவு டஸ் இட் ஃபீல், அந்த 10 years ஜேர்னி எப்படி இருக்குது? நிறைய லாட் ஆஃப் லேர்னிங்ஸ். ஏன்னா இப்போ வரைக்குமே நிறைய பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணுற கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. நம்மளுக்கு வந்து அந்த ஒரு சலிப்புத்தன்மை இல்லாமல், ஒன் திங், மை கஸ்டமர்ஸ் ஆர் ஆல் நியூ பார்ன் மதர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களே நிறைய தில் பி கோயிங் அண்டர் போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன் இதெல்லாம். ஸோ தே வெரி ஃப்ரெஜைல்னு நான் யோசிப்பேன். ஏன்னா நம்மளும் அதை பார்த்து க்ராஸ் பண்ணி வந்திருக்கிறனால திடீர்னு நம்ம ஆர்டர் இப்போ அதை டெலிவர் பண்ண முடியல அப்படின்னா ஐ கால் தெம், ஐ டெல் தெம் திஸ் இஸ் த ரீசன், எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. 99% ஆஃப் த கஸ்டமர்ஸ் வில் பி ரெடி டு அண்டர்ஸ்டாண்ட். நான் மெசேஜில் கன்வே பண்ணேன்னா தான் அவங்களுக்கு டென்ஷன் ஆகும். ஏன்னா மெசேஜில் நம்ம வி வில் நாட் நோ த டோன் ஆஃப் தி மெசேஜ் இல்லையா, வாய்ஸ் இல்லையா. ஸோ அதனால டென்ஷன் ஆவாங்க. அந்த மாதிரி இருக்கிற டைமில் நான் ஃபோன் எடுத்தே பேசுவேன். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ரீசன்னால எனக்கு டிலே ஆகுது
please give me few more days, I will get it done அப்படின்னு சொல்லிட்டு 99% of the people will understand. There'll be 1% who will still not understand, shout at me. சரி, okay, I'm only trying to do the best thing. It's not that I'm doing this on purpose அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கிளாரிட்டி போய் நான் இப்படி பேசுறேன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் இயரே இப்படி பேசல. ஓகே, ஸோ இந்த லேர்னிங்ஸ் இருக்கும், நிறைய லேர்னிங்ஸ் இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங்க்கு, ப்ரமோஷனுக்கு, அட்வர்டைசிங்க்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணும், ஏன் ஸ்பெண்ட் பண்ணால் என்ன எடுக்க முடியும், அது எல்லாமே இட்ஸ் ஆல் லேர்னிங்ஸ். இனிஷியலி நான் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்ல ஒன்றுமே பண்ணல. ப்ரமோஷனுக்கோ, அட்வர்டைசிங்கோ, மார்க்கெட்டிங்கோ எதுவுமே ஸ்பெண்ட் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண இப்போ நிறைய பேர் இப்போ ஐம் தேர் இன் ஃபோரம் கால் விமன் ப்ரொஃபஷனல் கனெக்ட். அதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விமன் ஆண்டர்பிரினர்ஸ் கனெக்ட் தேர். ஸோ அதுலேயுமே தெர் வில் பி லாட் ஆஃப் லேர்னிங்ஸ். அண்ட் அது முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சாப்டர் இருக்குன்னா அந்த சாப்டர்ல நம்மளுக்கு ரிப்பீட் மெம்பர்ஸ் கேட்டகரி இருக்க மாட்டாங்க. ஸோ யூஆர் அ பேக்கர், நான் வந்து இது அப்படின்னா நீங்க உங்களோட இன்ஸ்டாகிராம் வந்து செம்மையா எடுத்துட்டு போறீங்க, ஐ வாண்ட் டிப்ஸ் அப்படின்னா யூஆர் ரெடி டு ஷேர் இட் வித் மீ பிகாஸ் யூஆர் நாட் மை காம்படிட்டர், ஐ எம் நாட் யோர் காம்படிட்டர். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறனால நம்ம நெட்வொர்க்கிங் பண்றோம், அந்த மாதிரிலாம் லாட் ஆஃப் லேர்னிங்ஸ். எனக்கு வந்து அந்த ஃபோரம் பர்டிகுலர்லி ஜாயின் பண்ணக்கப்புறம் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, என்னோட பிசினஸ்க்கு 10 பிரெயின் இருக்குன்னே சொல்வேன். பிகாஸ் இப்போ நான் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும்னு நினைக்கிறேன் பிசினஸ்ல, என் ஃப்ரெண்ட்ஸ்ட கேட்டேன்னா தே மைட் கிவ் மீ சஜஷன்ஸ். பட் தென் அது நிஜமாவே ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் தேர் நாட் ஆண்டர்பிரினர்ஸ், தேர் நாட் இன்டு பிசினஸ். ஸோ இங்க வந்து ஃபுல்லா பிசினஸ் பீப்புள் தான். ஸோ ஒருத்தவங்க கொடுக்குற ஐடியா, தட்ஸ் வாட் யூஸ் டெல். அதுக்கப்புறம் யாராவது ஜாயின் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொன்னா யூஸ் டெல் ஐ ஹவ் லைக் ஐ கைண்ட் ஆஃப் ஃபீல் ஐ ஹவ் 10 brains ஃபார் மை பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வேன். ஸோ அந்த லேர்னிங்ஸ் எல்லாமே யூ ஹாவ் டு நெட்வொர்க். அது எல்லாமே நம்ம ஆஸ் யூ க்ரோ. இனிஷியலா ஒரு அந்த ஃபோரம்லாம் ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி எனக்கு தான் பிசினஸ் வருது, நான் எதுக்கு பீப்புளை போய் மீட் பண்ணணும், நான் எதுக்கு இந்த மாதிரி நெட்வொர்க் பண்ணணும், எனக்கு பிகாஸ் நம்ம அப்போ பார்க்கறது வந்து பிஸ்னஸ் தான். ஏன் பிஸ்னஸ் க்ரோ ஆயிட்டு இருக்கு, வை ஷுட் ஐ டூ திஸ் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். பட் தென் அது பண்ணால் அதுக்கப்புறம் என்ன இம்பாக்ட் இருக்குது, வாட் ஆர் லேர்னிங்ஸ் அப்படின்றது வந்து. ஸோ வி ஹேவ் அன் அட்வொகேட் தேர், வி ஹேவ் பர்சன் ஹூ டஸ் பிரிண்டிங், டிசைனிங், எவ்ரி திங் தேர். ஸோ நீங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் எடுத்து வந்தீங்கன்னா அங்கே நீங்கள் போனீங்கன்னா கூட போதும், யூ லைவ் எவ்ரிபடி. ஒரு தனியாக இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக ஒரு எங்கே ரீச் அவுட் பண்ணுறது அப்படின்னு தேவையில்லை. அந்த மாதிரி திஸ் இஸ் நைஸ். சூப்பர் மேம். இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க. ஃபியூச்சர் ஆண்டர்பிரினர்ஸ்க்காக ஒரு விஷயம் சொல்லணும்னு என்ன சொல்லுவீங்க? ஸோ எனக்கு வந்து genuinity in business is important. Business is business தான். You see numbers in it, all that is fine. But then அதில் கொஞ்சம் genuinity கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் ப்ளஸ் இப்போ பேக்கிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ thousands of bakers இருக்காங்க. அந்த மாதிரி ஐ மீன் ஒரு சிம்பிள் இதுக்காக சொல்கிறேன், லைக் பேக்கிங் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். அதுலேயுமே நீங்கள் ஒரு தனியாக ஒரு யூஎஸ்பி எடுத்துகிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது ஹைலைட் ஆகுவாங்க. ஸோ இப்போ சென்னையெல்லாம் வந்து யூ டூ எனிதிங், பீப்புள் வெல்கம் யூ. ஓகே, நாட் லைக் அ வெரி ஸ்மால் பிளேஸ் வேர் தே சி எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுமா இதுக்கு அப்படின்னு பார்க்குற ஊர் கிடையாது சென்னை, பெங்களூர் அங்கெல்லாம். ஸோ யூ டூ சம்திங் ரியலி டிஃப்ரெண்ட், தே பீப்புள் வெல்கம் யூ. ஸோ அதில் நீங்கள் என்ன எடுத்துட்டாலும் சரி, வாட் எவர் யூ லைக், டூ இட் சம்திங். அதில் ஒரு உங்களோட டச், ஒரு யூனிக்னஸ், ஒரு டச் இருந்தால் கண்டிப்பாக யூ வில் பி ஹைலைட்டட் அப்படின்னு ஐ யூஸ் டு திங்க். இப்போ நீங்கள் பேக்கிங் பார்த்தீங்கன்னா ஹெல்தி பேக்கிங் எடுத்து வந்தாங்க, மைதா யூஸ் பண்ணாமல் இது பண்ணாமல் ஆல்மண்ட் ஃப்ளோவில் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் எடுத்து வந்தாங்க. ஸோ அங்கங்கே அதெல்லாம் அவங்கவுங்க ஹைலைட் ஆவாங்க. ஸோ யூனிக்னஸ் ஒன்று நம்ம காமிச்சிட்டோம் அப்படின்னாலே யூ வில் ஷைன் இஸ் வாட் ஐ யூஸ் டு திங்க். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அந்த மைண்ட் செட் வேணும். எல்லாமே இப்போ இந்த ஃபோரம் சேரணும் கூட ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் இருக்கு. ஓகே, அது வந்து எப்படி பார்க்குறாங்க நிறைய பேர், இந்த ஐ மீன் அட்லீஸ்ட் ஃப்ரம் மை லேர்னிங் பார்க்குறாங்க அப்படின்னா, நான் அவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன்னா நான் இவ்வளோ காசு இதில் போடுறதுக்கு, அப்படி கிடையாது. நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. தட் இஸ் வாட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட். லைக் யூ இன்வெஸ்ட் யோர் டைம், யூ இன்வெஸ்ட் யோர் மணி இன் திஸ், யூ வில் see growth in another couple of months. ஸோ அந்த மைண்ட் செட் நிறைய பேருக்கு இல்லை. அட்லீஸ்ட் பிகினர்ஸ் அவங்களும் இந்த மாதிரி போக போக கற்றுக்குவாங்களா இருக்கும். பட் தென் பிகின் பண்ணுறவங்களுக்கு இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கிங் ஃபோரமில் வரப்போ we tell them இல்லையா, so the learning happens immediately, not that you learn by yourself after so many yearsனு இல்லாம அந்த லேர்னிங் எல்லாமே உங்களுக்கு ஒரு இடத்துல கொஞ்சம் மந்த்ஸ்லயே கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 10 years ஜேர்னி, இன்னும் அதே மாதிரி போகட்டும், வருஷங்கள் போகட்டும். பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் பண்றீங்க, அது இன்னும் நிறைய பண்ணட்டும். ரொம்ப கனெக்ட் ஆகுற ஒரு பிஸ்னஸ்ன்னு சொல்ல வேண்டாம், அதை கனெக்ட் ஆகுற ஒரு விஷயம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.